எந்த அரசு மத்தியில் ஆட்சிக்கு வந்தாலும் பெண்களின் பாதுகாப்புக்கு கூறப்படும் சட்ட திட்டங்களை அமல்படுத்துவது என்பது கேள்விக்குறியாகியுள்ளதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கோவை சிங்காநல்லூர் விஜயா பொருட்காட்சி வளாகத்தில் 2 நாட்கள் நடக்கும் திமுக மகளிர் அணி மாநாடு துவங்கியது. இவ்விழாவை மகளிர் அணி செயலாளர் கனிமொழி துவக்கி வைத்தார். விழாவிற்கு வருகை புரிந்த பொருளாளர் ஸ்டாலின், எந்த அரசு மத்தியில் ஆட்சிக்கு வந்தாலும் பெண்களின் பாதுகாப்புக்கான சட்ட திட்டங்களை அமல்படுத்துவது கேள்விக்குறியாகியுள்ளதாக கூறினார். தொடர்ந்து யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதிலே இருக்கக்கூடிய சுணக்கம் வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இவ்விழாவில் மருத்துவ முகாம், திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம், இரத்த தான முகாம் ஆகியன நடக்கவுள்ளதாக தெரிவித்த கனிமொழி, மதுவினால் நாட்டிற்கும் பெண்களுக்கும் ஏற்படும் கேடுகள் குறித்து விவாதிக்கப்படும் என்றும் கூறினார். முன்னதாக அவர் இரத்த தானம் வழங்கினார். வேலை திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சி ஒன்றை வைத்திருக்கிறோம். அதில் கல்லூரி மாணவர்கள், படித்த பட்டதாரி பெண்கள், இவங்களுக்கு வேலை திறன்களை, வேலை செல்வதற்காக அவங்களோட திறன்களை எப்படி மேம்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது பாடங்கள் எடுப்பார்கள். அப்புறம் ஒரு ரத்த தான முகாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 45% அந்த அளவுக்கு வருமானம் கிட்டத்தட்ட மது அருந்துவதற்காக தான் போய்கொண்டிருக்கிற ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. நிச்சயமாக அரசாங்கம் இதை முற்றிலும் நீக்க முடியாவிட்டாலும் நிச்சயமாக அது ஒரு சீர்படுத்தி எவ்வளவு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்ற பொறுப்பை இங்கே நிச்சயமாக எடுக்கப்படும். நிருபர்களின் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த ஸ்டாலின், அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மீது தற்போது அதிமுக எடுத்துள்ள நடவடிக்கை வெறும் நாடகம் என்றும் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்.